முக்கியமான சமூக நலன்புரி திட்டங்கள். அஸ்விஸ்வ வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பண உதவி திட்டத்தின் புதிய வடிவமாகும். இதன் நோக்கம் மிகவும் வறிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை இலக்கு வைத்து அவர்களின் வருமானங்களை அடிப்படையாகக் கொண்டு சலுகைகளை வழங்குதல். நலன்புரி சலுகைகள் சபையின் மூலமாக இதன் நிர்வாகம் மேற்கொள்ளப்படுகின்றது. வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு WBB மூலம் நிர்வகிக்கப்படுகின்றது. ஓய்வூதிய திட்டங்கள். அரச ஊழியர் ஓய்வூதியம். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பிலுள்ள சட்டங்கள் மற்றும் விதிகள். விவசாயிகள் மீனவர்கள் ஓய்வூதியம். அமைப்புசாரா துறை உள்ளவர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டங்கள் போன்றவை. சுபசேத அரச ஊழியர்கள் மற்றும் சில தரப்பினர்களுக்கான சுகாதார காப்பீட்டு திட்டமாகும். தேசிய மூலோபாயங்கள். தேசிய சமூக பாதுகாப்பு மூலோபாயம். இதன் நோக்கமானது அனைவரையும் உள்ளடக்கிய நிலைபேறான மற்றும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு முறைமைகளை உருவாக்குதல். இதன் 4 தூண்கள் சமூக உதவி, சமூக பராமரிப்பு, சமூக காப்புறுதிகள் மற்றும் தொழிற்சந்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான தேசிய செயற்பாட்டு திட்டம் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஆன்டி கரப்ஷன். இதன் பிரதான முக்கியத்துவம் ஊழலை கட்டுப்படுத்துதல், நிறுவன வலுப்படுத்துதல், சட்டம் கொள்கை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துதல், இலஞ்ச அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வுகளை செய்வதற்கான ஆணைக்குழு இதனை வழிநடாத்துகிறது. CIABOC. மகளிர் அதிகாரமளிப்புச் சட்டம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட் 2025ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் தேசிய மகளிர் ஆணைக்குழுவை அமைப்பதற்கான ஏற்பாடுகளினை உள்ளடக்கும்.